வணக்கம், நான் உங்கள் சந்திரமோகன் வீணை அகாடமியிலிருந்து. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் மேக்ஸில் 25 எடுக்க வைக்கிறதுக்காக ப்ரீவியஸ் இயர் கொஷினில் ஒவ்வொரு கொஷினும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி என்ன கொஷின் பார்க்க போகிறோம்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில எழுத்துக்களில் அடுத்த 2 எழுத்துக்களை காணுங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு 2 இடத்த விட்டு வச்சுட்டாங்க. ஸோ அப்போ நம்ம முதல்ல ஏபிசி லெட்டர்னு பார்த்துட்டாலே முதல்ல 26 எழுத்து நம்ம எழுதி வச்சிடணும். ஒத்து பார்த்தா ஏக்கு அப்புறம் பி, பிக்கு அப்புறம் சி, சிக்கு அப்புறம் டி, டிக்கு அப்புறம் இ, இக்கு அப்புறம் என்ன வரும்? எஃப் வரும். அப்பா ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. சரி, இது இடையில விட்டு வச்சுருக்க அதை செக் பண்ணி பாருங்களேன். பி இங்கே இருக்குது, டி இருக்குது. அப்போ ஏதோ மிஸ் ஆகுதுல. பிக்கு டிக்கு நடுவில் என்ன வரணும்? சி வரணும். பி, சி, டி, இந்த இடத்துல என்ன வரணும்? இ, எஃப் கரெக்டாக இருக்குது. எஃப்க்கு அப்புறம் என்ன வரும்? ஜி, ஜிக்கு அப்புறம் ஹெச், ஹெச்சுக்கு அப்புறம் என்ன வரணும்? ஐ வரணும். ஐக்கு அப்புறம் ஜே வரணும். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? ஜே தான் வரும். அப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோமா? இங்கே கரெக்டாக அடுத்தடுத்தாக தான் வந்துச்சு. மேலே ஒரு நம்பர் விட்டு ஒரு எழுத்து விட்டு வந்துச்சு. ஸோ ஃபைனல் ஆன்சர் ஜேஎஃப். கரெக்டாக இங்கே இருக்குங்களா? ஜேஎஃப் தான் ஆன்சர். ஸோ இந்த கொஷின்லாம் இந்த ஏபிசி லெட்டர் எழுதி வைக்காமல் நம்ம மைண்ட்லேயே போட்டுடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேர்லெஸ் மிஸ்டேக் வந்துடும். ஸோ கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்ம எழுதி வச்சுக்கிட்டு செம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். இல்லைனா நம்ம நல்லா தெரிஞ்ச கொஷினை விட்டுட்டு வந்துடுவோம். வீட்டில் ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கேர்லெஸ் மிஸ்டேக் விட்றாதீங்க. நம்ம அடுத்த சம் பார்க்கலாம்.